மேஜரா பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டுங்க மாஸ்டர். மேஜரா பார்த்தா என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. ஓகே பக்கா. அதோட ஹை வந்து இது வந்து மந்த்லி ஹை. ஓகே. மேஜர் ஹை. ஓகே. இது வந்து மந்த்லி மேஜர் லோ. ஜூம் அவுட். லாஸ்ட் ஃபிளிப் ஹை எடு. ஜூம் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபிளிப் அவங்க பேஸா வச்சு டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப். ஃபர்ஸ்ட் மேஜர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பாப்போம். லாஸ்ட் ஃபிளிப் இது. ஓகே குட். அதோட ஹை அப்ப இது. அப்ப எங்க அங்க போச்சு ஹை? ஓகே ஓகே சாரி. அதான் மேஜர் ஹை. ஓகே. இது லோ மேஜர் லோ. ஓகே ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? இது டவுன் ட்ரெண்ட் மாஸ்டர். டவுன் ட்ரெண்டா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு? மார்க்கெட் கீழே வந்து வர ட்ரை கீழ பண்ணிட்டு வர இருக்கு. ஸோ மந்த்லி லோக்கு வர ட்ரை பண்ணிட்டு டிராப் ஆனது எத்தனை பர்சன்டேஜ்? டிராப் ஆனது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% டிராப் ஆயிருக்கு மாஸ்டர். இப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகணும்? ஃபுல்லாவே டவுன் தான் ஆகும். ஃபுல்லாவே டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ லெட்ஸ் இட். ஓகே வெல். இப்போ இன்டர்னல் இம்பல்ஸ்னா எதை சொல்லலாம்? இன்டர்னல் இம்பல்ஸ்லாம் வீக்லி போய் பார்த்து சொல்லணும். இப்போ கரண்டாவே சொல்லலாம். எது இன்டர்னல் இம்பல்ஸ்? அதை மட்டும் மார்க் பண்ணுங்க. வீக்லிக்கு போன அவசியம் இல்லை. இன்டர்னல் இம்பல்ஸ் எது? இன்டர்னல்னா ஒரு நிமிஷம். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இந்த இடத்த தான் போய் பார்க்கணும் அப்படிங்காம எந்த இடத்த பார்க்கணும்? ஏன்னா ஹை மார்க் பண்ணிட்டோம். மொமெண்டம் என்ன மொமெண்டமா வேலிடேட் பண்ணுவோம்? மொமெண்டம் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் மாஸ்டர். ஆனா எந்த மொமெண்டம்? இம்பல்ஸ் மொமெண்டம். ஆனா இம்பல்ஸ் மொமெண்டம்னா இது ஒரே நிமிஷம். இதுல எனக்கு தெரியல மாஸ்டர். நான் வீக்லில போய் கன்ஃபார்ம் பண்ணட்டுமா? கரெக்டா சொல்லலாம். அழகா தெரியுது. ஓகே ஒரே 1 மினிட். நான் கேட்கறது மொமெண்டம் மட்டும்தான். நான் வந்து இன்டர்னல் லோ இன்டர்னல் ஹைலாம் கேட்கல. எந்த மொமெண்டமே இதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணுவோம். அதை எடுத்துட்டீங்கம்மா. அதை எடுத்துனா ஹை மார்க் பண்ணீங்க. இப்ப கரண்டா என்ன மொமெண்டமா எடுத்துக்கோன்னு நான் கேட்கறேன். இங்க இருக்கு பாருங்க. இது ஒரு இம்பல்ஸ். ஃபுல்லா எடுங்க. ப்ரீவியஸ் ஃபிளிப் இது. இதோட ஹை இது. எடுங்க ஃபுல்லா எடுங்க. மொமெண்டம் எடுங்க. ஏன்னா இப்ப நம்ம இதானே வேலிடேட் பண்ணி ஆகணும். எஸ். சோ அப்ப லாங் லாஸ்டிக் லோ எது? இந்த லோ தான் மாஸ்டர். மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு? இங்க வந்து புல் பேக் ரீடெஸ்ட்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஃபிளிப் வைக்க ட்ரை பண்ணுனா இல்லையா? ஆமாங்க. ஓகே. இன்னும் ஃபிளிப் வைக்கல. ஓகேவா? வைக்கல. சோ ஃபிளிப் வைக்கிறதுக்கான முயற்சியில இருக்கு. அப்போ ஃபிளிப் வச்சிருச்சுன்னா எது ஹையா மாறும்? இது ஃபிளிப் வச்சிருச்சுன்னா இன்டர்னல் இந்த ஹை தான் ஹையா மாறும். இது எப்படி அது மாறும்? ஃபிளிப் வச்சுட்டா எப்படி அது ஹையா மாறும்? ஃபிளிப் வச்சா இந்த அதோட ஹை இது வரும். எப்படி அது வரும்? இல்ல அதுக்கு 2 முன்னாடி இருக்கு. புள்ளிக்கு நடுவுல எது லாங் லாஸ்டிக் ஹை எது இது வருது? இங்க இருக்கு பாருங்க. ஓகே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. புரியுதா? இப்போ இந்த ஹையை மார்க் பண்ணதுனால இது ஃபுல்லாவே என்ன? இது ஒரு இம்பல்ஸ் ஆயிடுச்சு மாஸ்டர். அது ஒரு இம்பல்ஸ் ஆச்சு. அதோட இன்டர்னல் ஃபிளிப் எது? இங்க இருக்கு பாருங்க. அதுவா? நல்லா பார்க்கணும். கரெக்டா பாருங்க. முடிஞ்சிச்சு. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி உள்ளத இங்க இருக்கு பாருங்க. பாருங்க மாஸ்டர் இன்டர்னல் ஃபிளிப். அதே எடுக்கலாம் இல்லாட்டி அதுக்கு கீழே உள்ளது அழகா வருது பாருங்க. இங்க இருக்கு இது எடுக்கலாம். எடுத்துக்கிட்டா கூட ஹை எதுவா மாறும்? ஹை எதுவா? இது அதுவா? இதோட ஹை இது இது. ஏன் கன்ஃபியூஸ் ஆவறீங்க? இருக்கு பாருங்க. கன்ஃபியூஸ் மட்டும் ஆகக்கூடாது. புரியுதா? சோ இப்போ இந்த ஏரியாவை தாண்டாத வரைக்குமே மார்க்கெட் எங்க வர சான்ஸ் இருக்குமா? Let's come to. Okay, next go for the week. இதான் வந்து வீக்லி ஹையிங் மாஸ்டர். ஓகே. வீக்லி லோக்கு வந்து இங்க ஃபிளிப் வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஓகே விடுங்க. இப்ப பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு நடந்திருக்கா? இன்டர்னல் அப் ட்ரெண்ட் ஆகி. ஆமாங்க. அது எங்க? கரண்ட் இந்த 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 ட்ரெண்ட் சொல்றீங்களா மாஸ்டர்? இங்க அதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட் நடந்திருக்கா இல்லையா? ஆமா இங்க நடந்திருக்கு. அதுல பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா இல்லையா? ஆமாங்க மாஸ்டர் இங்க நடந்திருக்கு பாருங்க. நடந்திருக்கா? பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்ப எது ஃபுல்லா இம்பல்ஸ்?
எது ஃபுல்லா இம்பல்ஸ்? ஏம்மா அது நடந்து முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செக்ஷன் ஆனோனே எது இம்பல்ஸ்? நான் இம்பல்ஸ் தான் மார்க் பண்ண சொல்றேன். 1 மினிட். இது ஃபுல்லா இம்பல்ஸ் மாஸ்டர். மார்க் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்வை இந்த இம்பல்ஸ் குள்ள தானே இருக்க போகுது. ஆமாங்க. ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஓகே வெல். அப்ப இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப செல் கேண்டில பொறுத்த வரைக்கும் செல் கேண்டிலோட ஹை ரொம்ப முக்கியம். அதே ஆமாங்க. பை கேண்டில பொறுத்த வரைக்கும் பை கேண்டிலோட லோ ரொம்ப முக்கியம். முக்கியம். நல்லா பாருங்களேன். இப்ப அந்த இம்பல்ஸோட லா செல் கேண்டில்ஸ் ஃபுல்லா ஹைய ஃபுல்லா மார்க் பண்ணுங்களேன். ஹைய ஹைய ஃபுல்லா மார்க் பாருங்க. பண்றதுங்க. ஹைய ஃபுல்லா பாருங்க. ஹை ஒரே ஹை மாரி ஈவனா இருக்கு. இல்ல. அந்த ஆ. டிராப் ஆனதுமா. நீங்க ஏன் அத இழுக்குறீங்கம்மா? நான் செல் கேண்டில்ஸ் இருக்குல்ல அந்த இம்பல்ஸ்ல. ஆமா. அந்த ஒவ்வொரு ஹையையும் பாத்தீங்கன்னா, அந்த ஹைய எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் இருக்கு? டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. என்னதான் இருக்கு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான் ஆயிருக்கு. ஆயிருக்கு. அதுல கிளியரா இருக்கீங்களா? எஸ் மாஸ்டர். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. ஹைய எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான் ஆயிருக்கு. அதுல வந்து கிளியரா இருக்கீங்க. ரைட்டா? இப்ப ஓகே. இந்த இடத்துல வீக்லி கேண்டலோட ஹைய மார்க் பண்ணுங்க. லாஸ்ட் கேண்டலோட ஹைய மார்க் பண்ணுங்க பாப்போம். இதாங்க மாஸ்டர் மேஜர் ஹை. லாஸ்ட் கேண்டலோட ஹை எது? இங்க வருது பாருங்க. எது லாஸ்ட் கேண்டில்? இது. ஹை எது? லாஸ்ட் கேண்டிலோட ஹை இதான் வருங்க. அது இது வரும். இந்த கரண்ட் வீக் அது. எது ஹை புரியல மாஸ்டர். கேண்டல்? நீங்க புரியல கேக்குறது லாஸ்ட் புரியல. கேண்டலோட ஹை எது? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கேண்டில் இதான் இது இங்க இருக்கு பாருங்க. ஆ. ஏன்னா இப்ப இது கரண்ட் கேண்டல். இது கரண்ட் வீக்குக்கான ஃபார்மேஷன் கேண்டல். சரிடா? ஓகே போன ஓகே. வீக் செல் ஆனதுனால இந்த வீக்குமே கன்டினியூஸா நடக்க போற வீக்ஸுமே மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்குமா? செல் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ரெடிக்ஷன். இது எஸ் ஒரு டைப் எஸ். ஆஃப் த ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன். சோ வர காலங்களிலுமே என்ன ஆகலாம்? செல் ஆகலாம். செல் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்ப இந்த கேண்டலோட ஹைய எடுக்குதோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? கரெக்ஷனுக்காகவோ இல்ல அதோட கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்காகவோ பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கோ பார்க்கலாம். ஃபார் த டே. சோ டேல நான் இருக்கேன். இப்ப நான் டெய்லில இருக்கேன். டெய்லியோட லாஸ்ட் ஃபிளிப் இருக்கு. ஸ்ட்ரெச்சர் இம்பல்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். அந்த ஸ்ட்ரெச்சரோட ஹை எது? ஒரு நிமிஷம். டெய்லி ஹை கேக்குறீங்களா? எஸ் டெய்லி ஹை எது? ஸ்ட்ரெச்சர் இங்க ஹை இருக்கு எது? பாருங்க. அதுவா இல்ல அதுக்கு கீழ உள்ளவா? இது மேஜர் ஹை, இது மைனர் ஹை. இருக்கு பாருங்க. இப்போதைக்கு அந்த ஹைய நம்ம டிசைட் பண்ணிப்போம். ரைட்டா? ஓகே. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஹையை டிசைட் பண்ணிக்குவோம். இந்த ஹையை நம்ம டிசைட் பண்ணிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த 2 லைன் வச்சிருக்கோம். இது ஒண்ணு வீக்லி கேண்டலோடைய ஹை, இன்னொன்னு டே ஸ்ட்ரக்சரோடைய ஹை. ஹை. 2த்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எப்படி பார்த்தாலுமே இது வீக்லி கேண்டல் ஹை கண்டிப்பா இந்த இம்பல்ஸோட ரீடெஸ்டட் ஏரியாவா இருக்கும். இருக்கும். இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு. இந்த இடத்த உடைச்சிச்சு செக் பண்ணி வீக்லி பார்க்கறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணி ஒரு செக் பண்ணி நிமிஷம். பார்க்கறேன். இந்த இடத்த ஹை உடைக்குது. நம்பர் 1. சப்போஸ் ம். வீக்லியுமே கேண்டலோட ஹையை எடுக்குது நெக்ஸ்ட் வீக் கேண்டல் அப்படிங்கும் பட்சத்துல மார்க்கெட் லெட்ஸ் கோ ஃபார் எங்க போகும்? இல்ல உடைச்சா கேக்குறீங்களா? இல்ல உடைச்சா என்ன? எங்க உடைச்சா போகும்? கரெக்ஷனுக்கு போகும் மாஸ்டர். கரெக்ஷனுக்கு போகுமா? எங்க போகும்? மேல போகும். மேல போகுமா? ஹை ஹைக்கு போகும். ஹைக்கு போகாமா? போகுமா? சோ அதெல்லாம் எஸ். நல்லா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போதைக்கு இந்த ஏரியா வீக்லி கேண்டலோட ஹை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான ஹை ரேஞ்ச் லெவல். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கோ ஃபார் த 4 ஹவர்ஸ். ஓகே. சோ 4 ஹவர் போயிட்டோம். 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கா? ஆமாங்க. அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோடைய லாஸ்ட் ஃபிளிப் ஹை எதை நம்ம டிசைட் பண்ணுவோம்? கரண்ட்ல தானே சொல்றீங்க இந்த இடத்துல? எஸ். டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நன்றிருக்காமா. டெய்லி ஹை எங்க மார்க் பண்ணிருக்கீங்க? டெய்லி ஹை எங்க மார்க் பண்ணிருக்கீங்க? இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் நம்பர் 1. நீங்க இப்ப டெய்லி பாருங்க. ஹைல இந்த இருந்து டெய்லி இம்பல்ஸ மார்க் பண்ணுங்க. இம்பல்ஸ் எதை மார்க் பண்ணுவீங்க இப்ப கரண்டா? வீக்லி இம்பல்ஸா மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப முடிச்சிட்டோம். கரண்ட் இம்பல்ஸ்னா எதை சொல்லுவோம்? இதைத்தான் சொல்லுவோம். அத மட்டும் மார்க் பண்ணுங்க. மற்றதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. மற்ற இம்பல்ஸ் எல்லாம்.
இந்த சொல்லுங்க. இம்பல்ஸ்ல இன்டர்னல் ஸ்ட்ரெச்சருடைய லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் ஹை எங்க இருக்கு? எத சொல்லுவோம் லாஸ்ட் ஃபிளிப்பா? லாஸ்ட் ஃபிளிப் இது. தட்ஸ் குட். இங்க அப்ப இங்க ஹை இருக்கு. இங்க இருக்கு. பக்கா நோட் டவுன். ஓகேவா? ஓகே. ஓகே நோட் டவுன். ஓகே. ஸோ வெல் சொல்லுங்க மாஸ்டர். சரி. இப்போ இத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோமா? ரைட்டா? ம். இப்போ மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு? மார்க்கெட் வந்து இங்க இங்க ஒரு இந்த லோல இருந்து இன்னொரு லோவுக்கு வந்து குடுத்துட்டு சிம்பிள் மார்க்கெட் செல் ஆக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. செல்லாக ரைட்டா? ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக பாசிபிலிட்டிஸ் வந்து இங்க இருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகி ரீட்ரேஸ்மென்ட் வந்து மறுபடியும் செல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. செல் ஆக வாய்ப்பு இருக்கு நம்பர் 1. அப்படி இன்னொன்னு இல்லைன்னா வந்து அப்படியே கூட அப்படி இல்லைன்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுச்சுனாலும் அடுத்த லோக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே வெல் இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ எனக்கு 4 ஹவர் ஹை அப்படிங்கிறப்ப எனக்கு இப்போ கரண்ட் இம்பல்ஸ் எதை டிசைட் பண்ணும்? ஏன்னா இந்த ஹையை உடைச்சாலும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியும். 4 ஹவர் ஹை உடைச்சாலும் என்ன நடக்கும்னு தெரியும். அடுத்த ரைட்டா? ஹைக்கு போகும். ஸோ அடுத்த ஆமா. ஹைக்கு போவோமா கரெக்ஷனுக்கு போவோமாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். தினேஷ் ஒரே ஒரு விஷயம் தான், ம். நம்மளோட ரூல்ல நம்ம தெளிவா இருக்கணும். ரூல்ல நம்ம என்ன ஆகணும்? தெளிவா இருக்கும். என்ன மாதிரி தெளிவா இருக்கணும்? நம்மளோட ரூல்ல வந்து ஒரு மார்க்கெட் ஒரு ஒரு மார்க்கெட் ஏரியாவை பிரேக் பண்ணாலோ இல்ல ஒரு ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணாலோ நெக்ஸ்ட் எங்க போகும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கும். ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? ஒரு ஹையை உடைச்சு அடுத்த ஹைக்கு போங்க. ரூல் என்ன? You want to know the rule, right? எஸ். அந்த ரூல்ல மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. அந்த ரூலை மறக்கவே கூடாது. ஒரு இம்பல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்க போகும்? அந்த லெவலையும் டாமினேட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் எங்க போகும்? அதுல நான் என்னவா இருந்தாகணும்? எக்ஸ்பர்ட்டா இருந்தா தெளிவா நான் எக்ஸ்போர்ட் வேணாம். ஐ வாண்ட் டு கிளியர். நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் மாஸ்டர் இதோட இம்பல்ஸ் ஓகே ஒரு ப்ரீவியஸ் இன்னும் வந்து அடுத்த லோக்கு வந்து இது ப்ரீவியஸ் ஃபிளிப் ஆயிரும். இது ஹை ஆயிரும். இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து இந்த 4 ஹவர்ஸ் இந்த ஹை டு லோக்கு போட்டு பார்க்க முடியும். சரி அதுக்கு முன்னாடி அந்த இம்பல்ஸை மார்க் பண்ணுங்க. அந்த ஹைல இருந்து ஒரு இம்பல்ஸை மார்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இன்னொரு இம்பல்ஸ். ஓகேவா? குட். பக்கா. நெக்ஸ்ட் 1 ஹவர். 1 ஹவர்ல ஸ்ட்ரெச்சஸ் இருக்கா? இருக்கா? அப்படி ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும்போது லாஸ்ட் ஃபிளிப் ஹை எது? லாஸ்ட் ஃபிளிப் இது, அதோட ஹை இது. பக்கா நோட் டவுன். இப்ப மார்க்கெட் ஒரு இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணிருக்காரு. எதுக்காக வந்து ஒரு இடத்துல நின்று ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கணுமா? ஆமாங்க. செக் இட் டவுன். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? 50 to 60ல வந்து நின்றுருக்கு. மார்க் பண்ணுங்க 50 to 60. ஓகேவா? வெல் கிளியரா? அது Okay, clear. கரண்டா ஒரு இன்டர்னல் அப் ட்ரெண்ட் நன்றிருக்கா? ஆமாங்க மாஸ்டர். அதோட லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? அப் ட்ரெண்ட் கேக்குறீங்களா? ஆமா அப் ட்ரெண்டுக்கு ஒன்று நன்றிருக்கு. இன்டர்னல் அப் ட்ரெண்ட் நன்றிருக்குல்ல? ஆமா. அதோட லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? லாஸ்ட் ஃபிளிப் இது, அதோட ஸ்விங் லோ இது. டவுன். இப்போ ஒண்ணு அங்கேயே நம்ம எடுத்துருக்கணும். இப்ப போயிட்டு எடுக்கலாமா? இப்ப எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணா என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம்? இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒண்ணு இந்த ரீட்ரேஸ்மென்ட் லெவல் டச் பண்ணிட்டு சீரியஸ் என்கல்பிங் கொடுத்தா நான் செல் எடுப்பேன். இல்ல வேற என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்க? இன்னும் இந்த லோவை உடைக்கணும் மாஸ்டர். இந்த லோவை உடைக்கணும். உடைச்சா நான் செல் எடுப்பேன். செல் எடுக்கிற முயற்சிக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருந்தா நான் செல் எடுப்பேன். அதாவது செல் எடுக்கிறதுக்கு புல்லிஷ் என்கல்பிங் வந்துச்சுன்னா ஏதோ ஈவினிங் ஸ்டார் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்துச்சுன்னா நான் செல் எடுப்பேன். ஓகே நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் போங்க. இப்போ மார்க்கெட் இன்டர்னலா என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? மார்க்கெட்ல இன்டர்னலா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்டா? இன்டர்னலா? இப்போ கரண்ட்ல டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டா? சோ 15 மினிட்ஸ் போங்க. சோ 15 மினிட்ஸ் லாஸ்ட் ஃபிளிப் நோட் பண்ணுங்க. ரொம்ப சின்ன நோட் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், நிறைய தாட்டி பாத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபிளிப் எதுங்க மாஸ்டர்? நோட் ஆன். அத சொல்லலாம் இல்ல, அது ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு ஃபிளிப் எடுத்துக்கலாம். கன்சிடர் பண்ணலாம்.
ஓகே. ஹை இது. நாட் ஆன். இந்த ஹைய உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? டவுன் ட்ரெண்ட். இப்ப ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. 52, 60 மார்க்கெட் இருக்கு. 50 to 60 மார்க் பண்ணுங்க. இப்போ இங்க என்ன பேட்டர்ன் கிடைச்சா செல் எடுக்கலாம்? வந்து bearish engulfing இங்க ஆமா. bearish engulfing கிடைச்சா செல் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்டார். சம்திங் லாஸ்ட் கேண்டிலோட எந்த கேண்டில் வந்தாலும் சரி, ஹேமர் ம். வந்தாலும் சரி, இன்வெர்டட் ஹேமர் வந்தாலும் சரி, எந்த கேண்டில் வந்தாலும் சரி, அதை விட நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அதை பிரேக் பண்ணா நான் செல் எடுப்பேன். என்னத்த பிரேக் பண்ணா? ஹைய பிரேக் பண்ணாவா? ஹையில லோவை பிரேக் பண்ணா. லோ பிரேக் பண்ணா லோவில் மாஸ்டர் இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க நியூட்ரல் கேண்டில் வருதுன்னு வைங்களேன். சரி. நியூட்ரல் கேண்டிலுக்கு அடுத்தது வந்து அந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் செல் எடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் ஒண்ணும் இல்ல. நியூட்ரல் கேண்டல்னு இல்ல. புல் கேண்டல் ஃபுல் கேண்டில் உடைச்சா லோவை பிரேக் பண்ணி எடுத்தாலே என்ன பண்ணிடுவேன்? செல் எடுத்துருவேன். என்ன பண்ணுவேன்? செல் எடுப்பேன். செல் எடுப்பேன். அதுக்காக நான் இதை நம்ம என்ன பண்ணிடணும்? ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? எஸ். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ் போடுதுங்களா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் மாஸ்டர். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இஸ் டேக்கிங் தட். இது 15 மினிட்ஸே கேண்டில் கன்ஃபர்மேஷன். இதே நீங்க ஒரு 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். என்ன கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க? 1 மினிட்ல 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் போவோம். இல்லம்மா என்ன ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பார்ப்போமா? சொல்லி ஆமாங்க. கொடுத்தேன் அன்னைக்கு. ஆமாங்க. எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. மறந்துட்டா இல்ல மறக்கல கஷ்டம். மாஸ்டர். ஸோ 50 மினிட்ஸ் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ 50 மினிட்ஸ் ஏரியா வந்து நீங்க ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ் ஒரு கேண்டில் பிரேக்கரா நம்ம கன்ஃபர்மேஷனா எடுக்கணும். ஆமாங்க. ஐயோ 4 ஹவர் ஏரியால 4 ஹவர் கேண்டில் வரைய பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனா கண்டிப்பா எடுத்துக்கணும். ரைட்டா? ஆமாங்க. இப்போ இந்த இடத்த தாண்டிடுச்சுமா. ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை தாண்டி மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி செல்லிங் ப்ராபபிலிட்டி எங்க? நெக்ஸ்ட் செல்லிங் ப்ராபபிலிட்டி இந்த ஹைல. அவ்வளோதான். தெளிவா? எஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியுது. நான் செல் எடுக்க வேண்டிய ஏரியாஸ் என்ன எங்க அப்படியே மார்க் பண்ணி ஒன்னு செல் எடுக்க ஏரியாஸ் வந்து இன்கேஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு இங்க ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் செல் எடுப்பேன். இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் மேல இங்க போயிட்டு இப்படி போயிட்டு எனக்கு இங்க ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா சாரி bearish engulfing ஏதோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் இருக்கு நான் செல் எடுப்பேன். இங்க வரக்கு. பக்காவா? எஸ் மாஸ்டர். புரிஞ்சா? புரிஞ்சுங்க. அவ்வளோதான். சூப்பர்.